வணக்கம். இன்னைக்கு ஒரு அற்புதமான விஷயத்தை கோயம்புத்தூருக்காக பிரதமர் மோடி அவர்கள் சிவில் ஏவியேஷன் மினிஸ்ட்ரி சார்பாக இங்கு கொடுத்திருக்கிறார். முதல்ல நம்ம பிரைம் மினிஸ்டருக்கு நாம நன்றி சொல்லணும். அதனால் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே சாட்சியாக நம்மளோட கோயம்புத்தூரை சார்ந்த மிக முக்கியமான நபர்கள் இருக்காங்க. அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். 6 மாதத்துக்கு முன்னாடி கோயம்புத்தூரோட ஏர்போர்ட்டுக்கு எக்ஸ்பான்ஷனுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் பிரைம் மினிஸ்டர் மோடிஜி அவர்கள் உறுதியாக இங்கே நம்மளோட ஏர்போர்ட் விரிவாக்கம் அப்படிங்கிறது நடக்கணும், அதுக்காக எப்பவும் நம்ம தயாராக இருக்கோம் அப்படின்னு சொல்லியிருந்தார். பட் ஃபார் அ லாங் டைம் கோயம்புத்தூரோட ஏர்போர்ட் எக்ஸ்பேன்ஷன் அப்படிங்கிறது நடக்கவே இல்லை. ஃபார் அதர் ரீசன்ஸ், இங்கே லேண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்கல, அவங்களோட பேமெண்ட்டில் ப்ராப்ளம் இருந்தது, லேண்ட் அக்விசிஷன் இஷ்யூ இருந்தது, அதுக்கப்புறம் ஸ்டேட் கவர்மெண்ட்டோட பாலிசி இஷ்யூனால கொஞ்சம் லேட் ஆகிட்டே இருந்தது. பட் ஃபைனலி ஏர்போர்ட் எக்ஸ்பான்ஷனுக்கு எல்லாமே ரெடி அப்படின்னு சொல்லக்கூடிய நேரத்தில் திரு விஜயமோகன் அவர்கள், திருமதி நந்தினி அவர்கள், நம்ம அன்னபூர்ணா சீனிவாசன்னா, திரு ஷியாம், இவர்கள் எல்லாரும் சேர்ந்து நம்ம ஏர்போர்ட்டில் சிவில் ஏவியேஷன் மினிஸ்டர் போய் டெல்லியில் பார்க்கணும். ஏன்னா புது ஏர்போர்ட் எக்ஸ்பேன்ஷன் வர்றதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஆனால் அதுக்குள்ளே கோயம்புத்தூரோட டெவலப்மெண்ட்டை நம்ம ஸ்டால் பண்ண முடியாது. நம்ம பேசஞ்சர்ஸ்க்கான அம்யூனிட்டியோ மற்ற ஃபெசிலிட்டிஸோ நம்ம இங்கே கிடைக்காம இருக்கிறது நியாயம் இல்லை அப்படின்னாங்க. உடனே ஒரு டெலிகேஷன் வி ஹவ் மெட் அவர் ஹானரபிள் மினிஸ்டர் இன் டெல்லி. அப்போ அந்த நேரத்தில் ஹி வாஸ் சோ பேஷண்ட். எங்களோட ப்ரெசன்டேஷன் இட் வெண்ட் அப் டு 1 hour. He was listening it and enthusiastically our Vijay Mohan sir, he was telling, sir, immediately you have to do this, immediately within 1 year you have to complete everything. And really I appreciate our honorable civil aviation minister. He was saying politely, sir, as a private individual or a company you can do whatever you want within a stipulated time, but we as a government people, we are having certain hurdles. Then with a smiling way he was saying, you people don't have a vigilance or ED and we are having, so we have to go in a transparent way, so we need some time. And finally our team has agreed and they have given a temporary facility arrangement, and it is a well prepared document of Mr. Shyam Mohan. I want to appreciate that youngster and how they are the true example of how the community leaders and civil society has to be proactive in getting certain things for the society and for their area. And he has given that presentation to the minister, and equally I am appreciating all the senior leaders of the civil aviation ministry, because they were not hesitating by saying that in a routine way, sir, it is not possible like that. They were also very cooperative and saying that, sir, we will try to implement. This is how normally the government official used to say, but finally they have made it. So my sincere thanks to all the officials and as well as the ministers and also the Minister of State. And also I am thankful to the industrial body leaders. இன்னைக்கு கோயம்புத்தூரோட வளர்ச்சி அப்படிங்கிறது நாம் எதிர்பார்க்காத அளவில் பிரம்மாண்டமாக போயிட்டுருக்கு. எங்கள் சாஃப்ட்வேர் கம்பெனிஸு, அதுக்கப்புறம் ஆல்ரெடி வி ஆர் an enterprising city. MSME ஆகட்டும், டெக்ஸ்டைல் ஆகட்டும், இன்னைக்கு எல்லாமே கோயம்புத்தூரில் இருக்கு. பட் கனெக்டிவிட்டி அண்ட் ஆல்சோ when we are growing as a global city, definitely this connectivity is very much important. So இன்னைக்கு அந்த ஏர்போர்ட் எக்ஸ்பான்ஷன் அப்படிங்கிறது that will also that momentum also will pick up very soon. But before that, whatever the facility that we have requested, today ministry is going to inaugurate that facility. And apart from that, இன்னைக்கு யாத்ரி கஃபே, இன்னைக்கு ரயில்வே ஸ்டேஷனில், பஸ் ஸ்டாண்டில் எல்லா பக்கம் ஹை கிளாஸ் ஒரு ரெஸ்டாரண்ட்டில், கஃபேயில் போய் சாப்பிட முடியாத சாதாரணமான ஏழைகள் கூட இன்னைக்கு ஏர்போர்ட்டுக்குள்ளே அஃபோர்டபுள் காஸ்ட்டில் அவங்க சாப்பிடலாம் அப்படிங்கிறதுக்காக யாத்ரி கஃபே இன்னைக்கு ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இன்னைக்கு என்ன நம்ம பார்க்க வேண்டி இருக்குன்னா, ஒரு காலத்தில் இட் இஸ் அ ட்ரீம் ஃபார் அ ஆர்டினரி சிட்டிசன், மிடில் கிளாஸ் பீப்புள் டு ட்ராவல் இன் த ஃப்ளைட். Now it is very much possible and it is affordable. Like that, other facilities also being given today. And again, as being an MLA of this great city and also on behalf of Bharatiya Janata Party, I would like to thank our civil aviation minister and also the other ministerial colleagues and the other officials
Thank you so much, sir. And all the way personally, Minister has agreed. And I was requesting him when I met him during the Pongal festival in Muruganji's house in Delhi. I was reminding him, Ramonji, you have to come to Coimbatore. Then he told, Didi, before election, I would do this and I personally come and inaugurate that. So he has kept his words like all our ministers in Modiji's government. So thank you, sir. Thank you again. Namaskar. Anivarukkum nandri.